வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கான 6வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைந்தது. நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கான 6வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைந்தது. 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களுக்குட்பட்ட 58 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த 6ஆம் கட்ட தேர்தலில் 889 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும். இதற்கிடையே தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணிகள் தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தமிழர்கள் குறித்தோ தமிழ்நாடு குறித்தோ பிரதமர் திரு நரேந்திர மோடி தவறான கருத்து தெரிவிக்கவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக கூடுதல் நிதி ஒதுக்கியவர் பிரதமர் என்றும் அவர் கூறினார். உண்மைகள் இவ்வாறு இருக்க முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தவறான தகவல்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 4366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சித் திட்டம் 614 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மாநில அரசு இதுவரை நிறைவேற்றியுள்ள திட்டங்களும் அந்த செய்திக்குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. பொது சேவை பெறும் உரிமைச் சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அரசின் சேவைகள் மக்களுக்கு குறித்த காலத்தில் கிடைக்கும் என்றார். அண்டை மாநிலங்கள் உள்பட 20 மாநிலங்களில் இந்த சட்டம் நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தொடரில் இந்த சட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ராமதாசு கோரிக்கை விடுத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. तेज गर्मी के दौरान दूसरों को मदद करना हमारी नैतिक जिम्मेदारी है। घर या ऑफिस में आते विक्रेता या वितरण कर्मियों को पानी पिलाएं। बाहर काम करने वालों के लिए घर या इमारत के बाहर पानी के मटके और ग्लास रखें। व्यक्ति या संस्थाएं पानी, छाछ या शरबत के प्याव बनाएं। आप टोपी, जूते, छाते इत्यादि का वितरण भी कर सकते हैं। धूप में सफर करते लोगों पे पानी का छिड़काव उनकी यात्रा को आरामदायक बनाएगा। लोगों को गर्मी से शरण लेने के लिए छाया वाली जगह बनाएं। पशु पक्षियों के जल पान के लिए मिट्टी के पात्रों का स्थापन करें। आपकी सहाय गर्मियों में राहत लाए। NDMA एवं IIPHG द्वारा जनहित में जारी. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்கக்கடல் மத்திய பகுதியில் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து
வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று 26ஆம் தேதி மாலை வங்க தேசம் மற்றும் மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவக்கூடும். தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த வரும் 5 தினங்களுக்கு ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் திரு பாலச்சந்திரன் அறிவுறுத்தினார். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் 23 முதல் 25ஆம் தேதி வரை இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தெற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடிய இருப்பதால் 23, 24, 25 தேதிகளில் இந்த பகுதிகளில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாலையில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் அது உடனடியாக அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் அவ்வப்போது கனமழையும் விட்டுவிட்டு சாரல் மழையும் பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக உதகை 8 சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மேட்டுப்பாளையம் செல்லும் பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டன. தகவலறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். இதேபோல் ஹோபர்ட் சாலையில் ராட்சத மரம் மின்கம்பத்தின் மீது விழுந்தது. சாலையில் விழுந்த மரத்தினை மாநில மீட்பு படையினர் வெட்டி அப்புறப்படுத்தினர். உதகையிலிருந்து சரவணன். கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு அலங்கார அணிவகுப்பு போட்டி இன்று நடைபெற்றது. பல்வேறு அரசு துறைகள் இந்த போட்டியில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோடை காலங்களில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம். கோடை விழாவில் ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகளும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் பல்வேறு அரசு துறைகள் சார்பாக படகு அலங்கார அணிவகுப்பு போட்டியானது நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறை, தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை ஆகிய 4 துறைகளின் செயல்பாடுகளை விளக்கும் விதமாக படகில் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது. இதில் முதல் பரிசை உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை தட்டி சென்றது. 2வது பரிசை மீன்வளத்துறையும் 3வது பரிசை சுற்றுலாத்துறையினும் பெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. மாவட்டச் செய்திகள். திருநெல்வேலி மாவட்டம் தோட்டப்பள்ளி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வன உயிரின சரணாலயத்திற்குட்பட்ட பகுதியில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை அதிகாரிகள் அகற்றினர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் உள்ள அருள்மிகு மதுரகாளியம்மன் கோயில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 633 கனஅடி அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 40 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி ஸ்மிதா தங்கப்பதக்கத்தையும் ஜோஷ்னா சபர் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 45 கிலோ எடைப்பிரிவில் பாயல் வெள்ளிப் பதக்கத்தையும், ஆடவர் 49 கிலோ எடைப்பிரிவில் பாபுலால் ஹேம்ராம் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பின்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் ஜோதி எராஜியும், ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் சிர்சேவும், ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதமேஷ் பியூஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவின் எச்சியோனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 146க்கு 145 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வெய்னரை வென்றார். ஆசிய மகளிர் சேலஞ்சர் கோப்பைக்கான வாலிபால் போட்டியின் 2வது ஆட்டத்திலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கான 6வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைந்தது. நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.